இந்தா சேட்டே, ரொம்ப நன்றி சேட்டே. நன்றிலாம் இருக்கட்டும், மாதம் மாதம் வட்டி காசு கரெக்டாக வந்தாகணும். அப்படி ஒரு மாதம் மிஸ் ஆச்சு உங்கள் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திடுவேன். அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன் சேட்டே. போ வாடா போலாம். அப்பா காலேருந்து அழிஞ்சாச்சு ஒரு வேளை எப்படி காசு கிடச்சிச்சு. ஏசப்பா உங்களுக்கு கோடி நன்றி. டேய், ஏசப்பா ஒன்றும் நம்மளை கடன் வாங்க வச்சு ஆசீர்வதிக்கிறோம் இல்லை, அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுக்க வச்சு ஆசீர்வதிக்கிறோம்ரா. டேய், இப்பெல்லாம் நீ எதுக்கத்தாலும் ரொம்ப அதிகமாக கடன் வாங்குற, அப்புறம் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ஏசப்பா என்ன ஆசீர்வதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஏசப்பா மேலே பழிய போட வேண்டியது. கடன் வாங்குறது கொஞ்சமாச்சும் அவாய்ட் பண்ணுறா. இனிமே அவ்வளோவா கடன் வாங்காதடா. நான் என்னடா பண்ணுறது, நிறைய தேவைகள் இருக்கு, அதான் வாங்கினேன். டேய், நம்ம கடன் வாங்கினா ஏசப்பா அசிங்கப்படுத்துற மாதிரிடா. நீதிமொழிகள் 22:7 கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு இருக்குடா. நம்ம என்ன அடிமைகளடா? நம்ம அப்பா யாரு? ராஜாதி ராஜா. இந்த உலகத்தையே வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டிப்பையும் படைத்தவருடைய பிள்ளைகள்டா. நம்ம அப்பா ராஜானா நம்மளும் ராஜா தான்டா. நம்ம ஒன்றும் யாருக்கும் அடிமை இல்லை. அந்த சேட்டு பேசின பேச்சுக்கோ ஏசப்பா அசிங்கப்படுத்திடா நீ. டேய், நானும் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன், ஆனால் காசு விட்ட கையில் வரவே மாட்டேதுடா. என்னது, ப்ரேயர் பண்ண மட்டும் காசு வந்துடுமா? டேய், நீ 100 நாள் உபவாசம் பண்ணாலும் ₹1 வராது. பைபிளில் தெளிவாக இருக்கு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு. ஃபர்ஸ்ட் நீ தசம்பாகத்தை உண்மையாக இருந்துக்கிறியா? அதெல்லாம் ஏழைகள் கஷ்டப்படும் போது உன்னால் முடிஞ்ச காசை கொடுத்து உதவி தான் பண்ணிக்கிறியா? பைபிளில் தெளிவாக இருக்கு, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்குறான்னு. அப்போ அந்த கடனை கடவுள் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த 2 விஷயத்த மட்டும் செஞ்சு பாரு, காசு ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடி வரண்டா. டேய், ஏசப்பா மனித அவதாரமா இந்த பூமியில இருந்த போது ஏசப்பாக்கு அந்த நிலைமை தான்டா. ஏசப்பா வனாந்திரத்துல 5000 பேருக்கு போதிச்சாரு. போதிச்சு முச்ச உடனே 5000 ஜனங்களுக்கும் சரியான பசி, அங்க சுத்தி சாப்பாடே இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் 5 அப்போ 2 மீன் எடுத்துன்னு வந்து ஏசப்பா கிட்ட தந்தான். அந்த இடத்துல ஏசப்பா தான் ஹெட்டே. ஏசப்பா நினைச்சிருந்தா ஏசப்பா மட்டும் தனியா எடுத்துட்டு போய் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனா ஏசப்பா அப்படி பண்ணல. அந்த அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஜனங்களுக்கு போய் கொடுக்க சொன்னாரு. சீஷர்கள் மீனையும் அப்பையும் கொடுக்க அது நிறைய திரளா பெருகிச்சு. லாஸ்டா 12 கோடி அவங்க மிச்சம் எடுத்தாங்க. இந்த 12 கோடியும் சீஷர்கள் மட்டும் தான் சாப்பிடுவாங்களா? ஏசப்பா தான் சேர்ந்து சாப்பிடுவாரு. ஏசப்பா 5 அப்பத்து 2 மீனை மட்டும் சாப்பிட்டுருந்தா ஏசப்பாக்கு அது மட்டும் தான் கச்சிருக்கும். ஏசப்பா கொடுத்ததுனால தான் ஏசப்பாக்கு அவ்வளோ கச்சுது. ஏசப்பா கொடுக்குறவரா இருந்ததுனால தான் ஏசப்பா 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. ஏசப்பா எங்கேயாச்சும் வேலையா போனாரு? ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் ஏசப்பாயிட காசு எடுத்து வந்து கொடுத்தாங்க. நிறைய பணக்கார பெண்கள்லாம் ஏசப்பாயிட சீஷராக வந்து சேர்ந்து காசு கொடுத்து உதவி பண்ணாங்க. டேய், அதே போல ஏசப்பா நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்புன்னு சொல்றாரா. நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம எஜமானுக்கு நம்ம உண்மையா வேலை செய்யும் போது ஏசப்பா நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம பொருளாதாரத்தெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரா. டேய், நானே இப்போலாம் இஎம்ஐல பொருள் வாங்குறது, லோன் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன்டா. இதுவும் ஒரு வகையான கடன் தான். ஏதோ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஓ இஷ்டம்டா, நல்ல முடிவாயிடு. வீடியோவை முழுமையாக பார்த்த அன்பான தேவ பிள்ளைகளே, நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, கடன் வாங்க கத்த எனக்கு உதவி செஞ்சாரு, லோன் வாங்க கத்த எனக்கு உதவி செஞ்சாருன்னு சொல்கிறீங்க. நோ 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 நோ, இது முற்றிலும் தப்பு. இந்த காசு கத்த தர காசு இல்லை, பிசாசு தர காசு. இந்த காசு உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வராது, ஏதோ ஒரு விதத்தில் வேதனையை தான் கொண்டு வரும். ஏசப்பா கிளியராக சொல்லிட்டாரு, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதுதான் கத்த தர ஆசீர்வாதம். இதுக்கு ஆப்போசிட்டா என்னெல்லாம் இருக்கோ அது வந்து பிசாசு தர்றது. உங்க திராணிக்கு என்ன வாங்க முடியுமோ அதை மட்டும் வாங்குங்க. எதுக்கு பெருமைக்காக அநேக பொருட்கள் வாங்குறீங்க? ஸோ கடன் வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பாய்.